நெறைய பேர் மீன கட் பண்ற வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. கானாங்கத்தி மீன எப்படி கட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெறைய மீன ரொம்ப ஈஸியா கட் பண்ணலாம். சில மீன கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான மீனுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கானாங்கத்த மீனு தான். இந்த மீன அயில மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீனு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். முள்ளு ரொம்ப ஈஸியா எடுத்து சாப்பிடுற மாதிரியே இருக்கும். இந்த மீன் வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி உடம்புக்கு ரொம்ப சத்து தான். ஆனா இந்த மீன் அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது கேஸ் ப்ராப்ளம் வரும். இந்த மீன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, வலையில இந்த மீன் அதிகமா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மீனாவே தான் கிடைச்சுக்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல நாங்க வந்து தொடர்ந்து சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் கேப் குடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஏன்னா, இது அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது உடம்பு வலி, அந்த கேஸ் பிடிக்கிறது அந்த மாரி பிரச்சனைகள் வரும். ஆனா, நெறைய சாப்பிட்டா தான் அந்த மாரி பிரச்சனை வருமே தவிர்த்து, வாரத்துக்கு 2 வாட்டி தாராளமா சாப்பிடலாம். இந்த மீன சிசர வச்சு ரொம்ப ஈஸியா கட் பண்ணிரலாம். பாருங்க, இப்ப இந்த மீன எப்படி கட் பண்றதுன்னு ரொம்ப ஸ்லோவா நான் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மீனோட சைடுல துடுப்பு மாரி இருக்க பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துரலாம். இந்த மீன்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதுல வந்து செதில் அதிகமா இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பாருங்க, இப்ப நான் அரியாமனையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. சுத்தமா கம்மியா தான் இருக்கு பாருங்க. எங்கன்னா முதுகுல மட்டும் கொஞ்சமா இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த மீன் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதால, இதோட தலைய வந்து ஈஸியா கிளீன் பண்ணிரலாம். அதோட செவில் பகுதிய வந்து லைட்டா நம்ம பிரஸ் பண்ணி இழுத்தாலே போதும் வந்துரும். இப்ப நான் அந்த மாரி தான் எடுக்கிறேன் பாருங்க. அதே மாரி அதோட நடு பகுதியில விரல வச்சு லைட்டா நம்ம இழுத்தாலே குடல் பகுதி மொத்தமா வந்துரும். மேல முனையில லைட்டா கொஞ்சமா கட் பண்ணிட்டு விரல வச்சு இப்படி இழுத்தீங்கனாலே அந்த வயிறு பகுதி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிடும். வேற எதுவும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வால மட்டும் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், குழம்புக்கானது ரெடி. இப்போ வந்து மீன் வறுக்கணும்னா இந்த மாரி கீரல் போட்டு மீன வறுங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். மசாலா நல்லா உள்ள இறங்கும். ஆனா குழம்புக்கு இந்த மாரி வெட்டக்கூடாது. இப்ப பாருங்க, நான் வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் 2 தனித்தனியா வெட்டி வச்சிருக்கேன். ஏன் வறுக்கிறதுக்கு இப்படி வெட்டுறோம்னா, இப்படி வெட்டினா தான் மசாலா நல்லா ஈஸியா உள்ள இறங்கும். அப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா குழம்புக்கு அந்த மாரி வெட்டாதீங்க. மீன் வந்து குழம்புலயே துண்டு துண்டா உடைஞ்சு போயிடும். இந்த மீன் கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எதனா ஒரு காய போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்புறம் என்னங்க, ஜம்முன்னு மீன் வறுவல் ரெடி. இன்னைக்கு ஒரு புடி.